ஜிவி பிரகாஷ் வந்து பிரிஞ்சுட்டு வந்து செய்தி வந்த உடனே பல பேர் வந்து யூடியூப்ல இந்த டாபிக் எடுத்து அவரை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோலாம் செஞ்சாங்க. ஆனால் ஒரு மணி நேரம் அவரை பற்றி இவர் இப்படி செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சிருப்பாரு யாருது தப்பு அப்படின்னு சொல்லி விவாதிச்சனால இது மனம் உடைந்து வந்து ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். நான் ஒரு செலிபிரிட்டின்றதுனால இப்படியெல்லாம் பேசுறேங்க. என்னுடைய பர்சனல் லைஃப், நானும் என்னுடைய மனைவி வந்து எதிர்காலத்தை கருதி தான் வந்து நாங்கள் வந்து மியூச்சுவலாகவே பிரிஞ்சுட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் வந்து அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து 8வது படிக்கும்போது இருந்தே வந்து உங்களுக்கு காதல் இருந்துச்சு அப்படின்னு நீங்களே வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து நீங்கள் கதையாக சொன்னீங்க. இப்போ அதை தான் வந்து நீங்கள் சொன்னதை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ உண்மையான காதல் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி, எது எப்படியோ இவங்க பிரிஞ்சுறது தான் நல்லது அப்படின்னா டெய்லி வீட்டில் சண்டை போட்டுக்கிறத விட இந்த மாதிரி பிரிஞ்சு அவருடைய வாழ்க்கை அவரை வந்து தேர்ந்தெடுத்துக்கின்னு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜிவி பிரகாஷும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அன்றது ஒரு நல்ல விஷயம் தானே.